உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கறதுனால இந்த பூசணி விதைகளை இப்பெல்லாம் தினமுமே நிறைய பேர் சாப்பிடுறாங்க. இத தொடர்ந்து சாப்பிட்ட பலருக்கும் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது இல்ல. அது ஏன்னா அவங்களுக்கே தெரியாம அவங்க ஒரு தவறை தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்காங்க. அந்த சிறிய தவறு தான் இந்த பூசணி விதைகள்ல இருந்து நம்ம உடம்புக்கு கிடைக்க வேண்டிய அதிகபட்ச ஊட்டச்சத்துக்களை கிடைக்க விடாம செய்யறது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க. அந்த தவறை நம்மளால ஈஸியா சரி செய்ய முடியும். இந்த காணொளியில இந்த பூசணி விதைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு அதிக அளவுல கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற 3 வழிகளை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பூசணி விதைகள் ஏன் நம்ம உடம்புக்கு அவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்க, இந்த பூசணி விதைகள் நம்ம உடம்புக்கு எதனால அவ்வளவு ஸ்பெஷலானது? ஏன்னா இதுல ஜிங்க், மெக்னீசியம், ஃபைபர், புரோட்டீன், ஹெல்தி ஃபேட்ஸ் இது எல்லாமே இருக்குங்க. இந்த பூசணி விதைகள் புதுசா ரிலீஸ் ஆன ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். அந்த முழு கதைக்குமே ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் தாங்க. ஏன்னா இந்த ஜிங்க் தான் நம்முடைய உடம்போட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. நம்முடைய சருமம், முடி இதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜிங்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஜிங்க் ரொம்ப அவசியமானதா இருக்கு. எப்பவுமே ஒரு படத்துல ஹீரோ மட்டும் இருந்தா போதுங்களா, சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் இருப்பாங்க இல்லைங்களா? அப்படி இருக்கிற சப்போர்ட்டிங் கேரக்டர்கள்ல ஒண்ணுதாங்க இந்த மெக்னீசியம். உங்க உடம்பு அடிக்கடி டயர்டா ஆயிட்டே இருக்கு, உங்களுடைய தசைகள்ல வலி அதிகமா இருக்கு, எப்பவுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமா இருக்கு, தூங்குறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறீங்க அப்படின்னா இந்த மெக்னீசியம் உங்க உடம்புக்கு அந்த சமயத்துல ரொம்ப அவசியமா தேவைப்படுது. அடுத்த சப்போர்ட்டிங் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன். ஜிம்முக்கு போறவங்களுக்கு மட்டுமே புரோட்டீன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது அப்படி கிடையாதுங்க. உங்க உடம்புல ஒவ்வொரு நாளுமே தசைகளை உருவாக்குறதுக்கும் அதை ரிப்பேர் செய்யறதுக்குமே இந்த புரதம் தேவைப்படுது. கடைசியா இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் தாங்க ஃபைபர், அதாவது நார் சத்து. உங்க உடம்புல ஜீரண கோளாறுகள் ஏற்பட்டாலோ, நீங்க சாப்பிட்ட உடனேயே சீக்கிரம் உங்களுக்கு மறுபடியும் பசி ஏற்பட்டாலோ அந்த சமயத்துல நமக்கு இந்த நார் சத்து ரொம்பவே தேவைப்படுதுங்க. நார் சத்து சரியான அளவுல இருக்கும் போதுதான் நமக்கு அடிக்கடி பசி எடுக்காம ரொம்ப நேரம் நம்ம வயிறு ஃபில் ஆன மாதிரியே ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுது. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும், ஒவ்வொரு பூசணி விதைக்குள்ளேயும் அந்த ஹீரோவான ஜிங்க் மட்டும் கிடையாதுங்க. நம்ம உடம்புக்கு தேவைப்படுற அத்தனை ஊட்டச்சத்துக்களோட ஒரு டீமே இந்த பூசணி விதைக்குள்ள இருக்கு. எப்பவுமே எல்லா கதைகளுக்குமே ஒரு வில்லன் இருப்பாரு இல்லைங்களா? அப்படி ஒரு வில்லன் இதுலயும் இருக்காருங்க. அதுக்கு பேரு தான் பைட்டிக் ஆசிட். என்னடா இதெல்லாம் புரியாத பேரா இருக்கே அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்றேங்க. சரிங்க, இந்த வில்லன் என்னென்ன வேலைகள்லாம் செய்யறாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வில்லன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு பூசணி விதையுமே ஒரு புதையல் இருக்கிற ஒரு பெட்டி மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இந்த பூசணி விதைகள் அப்படிங்கிற இந்த புதையல் பெட்டிக்குள்ள ஜிங்க் இருக்கு, மெக்னீசியம், ஃபைபர், புரதம் எல்லாமே இருக்கு. இந்த பூசணி விதை ஒரு புதையல் பெட்டின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அதுல ஒரு பூட்டை போட்டா என்ன ஆகும்? உள்ள இருக்கிற அந்த ஊட்டச்சத்துக்களை வெளியில எடுக்க முடியாது இல்லைங்களா? இதுல பூட்டா இருக்கக்கூடியது தாங்க அந்த பைட்டிக் ஆசிட். அதை தான் நம்ம வில்லன்னு சொல்றோம். இந்த பூட்டை போட்டு வைக்கிறதுனால உள்ள இருக்கிற ஊட்டச்சத்துக்களை நம்ம உடம்பால எடுத்துக்க முடியாது. இதனாலதான் நீங்க பூசணி விதைகளை தொடர்ந்து தினமும் சாப்பிட்டுட்டே இருந்தா கூட உங்க உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் சரியான முறையில போய் கிடைக்காது. ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த லாக் அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமானது கிடையாதுங்க. அதை நம்ம திறக்கலாம். இந்த லாக்கை திறக்கணும்னா நமக்கு 3 சாவிகள் தேவைப்படுது. இந்த 3 சாவிகளை நம்ம சரியா பயன்படுத்தினாவே நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த பூசணி விதைகள்ல இருந்து நம்ம உடம்புக்கு முழுமையா கிடைக்கும். இதுல இந்த முதலாவது சாவி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதை நம்ம இந்த பூசணி விதைகளை சாப்பிடுறதுக்கு முன்னாடியே பயன்படுத்த போறோம். நீங்க எப்ப பூசணி விதைகளை வாங்கினாலும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும் ரெடிமேடா. அந்த மாதிரி விதைகளை வாங்காதீங்க. நீங்க எப்பவுமே பச்சையா இருக்கிற விதைகளை மட்டும் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு டவுட் வரும், ரெண்டுமே பூசணி விதைகள் தானங்க, அதுல என்ன இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த வறுத்து பேக் செய்யப்படுற பூசணி விதைகள் இருக்கு இல்லைங்களா? அத அதிக சூடுல அவங்க வறுத்து இருப்பாங்க. அதே சமயத்துல அதுல வெஜிடபிள் ரீஃபைண்ட் ஆயில் எல்லாம் அவங்க பயன்படுத்தி இருப்பாங்க. இப்படி செய்யறதுனால இந்த பூசணி விதைகள்ல இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் வேல்யூ நமக்கு குறையுது. அதனால எப்போதுமே வறுக்காத பூசணி விதைகளை வாங்குங்க. சரிங்க, இரண்டாவதா ஒரு சாவி பயன்படுத்தலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்னங்கிறத இப்ப பார்க்கலாம். 1 கப் அளவு பூசணி விதைகள் எடுத்துக்கோங்க. அதுல சுத்தமான தண்ணீர் எடுத்து 1 டம்ளர் அளவு ஊத்திடுங்க.
1 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்து நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிடுங்க. இப்ப உங்களுக்கு அடுத்த சந்தேகம் வரும், எதனால இதை ஊற வைக்கிறாங்க? ஏன்னா இந்த பூசணி விதைகளை நம்ம ஊற வைக்கும் போது அந்த வில்லன் இருக்கு இல்லைங்களா, அந்த பைட்டிக் ஆசிட், அது அந்த பூசணி விதைகளை விட்டு கொஞ்சம் லூஸ் ஆகி வெளியேறதுக்கு இது பயன்படுது. இப்படி நம்ம இந்த பூசணி விதைகளை ஊற வைக்கும் போது ஓரளவு இந்த பைட்டிக் ஆசிட் வெளியேறுது. இதனால நம்ம உடம்புக்கு இந்த பூசணி விதைகள்ல இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் ஓரளவு கிடைக்கும். அடுத்த நாள் காலையில எந்திரிச்ச உடனே இந்த ஊற வச்ச தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, அதை ஃபுல்லாவே நீங்க ஊத்திடுங்க. அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த பூசணி விதைகள்ல இருந்து வெளியேறின பைட்டிக் ஆசிட் எல்லாமே அந்த தண்ணீர்ல தான் இருக்கும். இப்போ 2 இல்லைன்னா 3 முறை வரைக்கும் இந்த பூசணி விதையை நல்லா கழுவிடுங்க. இப்போ இந்த புதையல் பெட்டியை நம்ம திறக்கணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஒரே ஒரு சாவிதாங்க தேவைப்படுது. அதையும் நம்ம பயன்படுத்திட்டோம்னா இந்த பூசணி விதைகள்ல இருக்கக்கூடிய பெருமளவு ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். ஏற்கனவே இந்த பூசணி விதைகளை நல்லா கழுவணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை ஒரு சுத்தமான காட்டன் துணி அப்படி இல்லைன்னா காட்டன் டவல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதுல இந்த பூசணி விதைகளை நல்லா பரவலா போட்டு வச்சிடுங்க. ஒரு மணி நேரம் வரைக்கும் அதை அப்படியே காய வைங்க. அந்த பூசணி விதைகள்ல இருக்க தண்ணி எல்லாமே அந்த டவல் உறிஞ்சிடும் இல்லைங்களா, கடாயில மெல்லிசான தீ வச்சு வறுக்க ஆரம்பிங்க. ரொம்ப டார்க்கான பிரவுன் கலர்லாம் மாறக்கூடாது. அது ஏற்கனவே இருக்கிற அந்த பச்சை நிறம் இருக்கு இல்லைங்களா, அது மேல ஒரு கோல்டன் கலர், அதுவும் ரொம்ப லைட்டான ஒரு கோல்டன் கலர் வந்தா மட்டும் போதும். அந்த அளவுல இருந்தாவே நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்ப நம்ம இந்த 3வது சாவியும் பயன்படுத்திட்டோங்க. அதனால பெருமளவு உங்க உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இந்த பூசணி விதைகள்ல இருந்து கிடைச்சிடும். இந்த பூசணி விதைகள்ல ஜிங்க் தான் ஹீரோ அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த ஜிங்க் உங்களுக்கு அதிக அளவுல கிடைக்கணும்னா நான் சொல்ல போற இந்த முறையை நீங்க பயன்படுத்தலாம். இதுக்கான ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பூசணி விதைகளோட புரதம் அதிகமா இருக்கக்கூடிய உணவையும் சேர்த்து சாப்பிடும் போது இதுல இருக்கக்கூடிய ஜிங்க் நம்ம உடம்புக்கு அதிகமா கிடைக்குது அப்படிங்கிறது தான். அப்படி அதிக அளவுல புரதம் இருக்கக்கூடிய ஒரு உணவு தாங்க இந்த கிரீக் யோகர்ட். இந்த கிரீக் யோகர்ட்ல நிறைய ஃபிளேவர்ஸ் கிடைக்குது. அதை நீங்க பயன்படுத்தாதீங்க. நேச்சுரல்னு இதுல போட்டிருக்கோங்க, அதை வாங்கினாவே போதும். இது நான் வந்து ஜெப்டோல வாங்கினேங்க. ஜெப்டோ, பிளிங்கிட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ் எல்லா இடத்துலயுமே இது கிடைக்குது. அதனால இந்த பூசணி விதைகள்ல இருந்து உங்களுக்கு அதிக சத்துக்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கிரீக் யோகர்ட்டை நீங்க பயன்படுத்தலாம். ஒருவேளை கிரீக் யோகர்ட் கிடைக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டங்க, எனக்கு தினமுமே அதுக்கு செலவு பண்ண முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பனீரோட இந்த பூசணி விதைகளை சாப்பிடலாம். இல்லைன்னா முட்டையை வேக வச்சு சாப்பிட்டுடுங்க. அதன் பிறகு இந்த பூசணி விதைகளை தனியா சாப்பிடுங்க. அப்படி இல்லைன்னா கிரில் சிக்கன் கூட சாப்பிடலாம், மீனோடையும் சாப்பிடலாம். ஆனா இப்ப நான் சொன்ன இந்த எல்லா பொருட்களை விடையும் இந்த கிரீக் யோகர்ட்ல புரதம் ரொம்பவே அதிகம். இந்த ஜிங்க் உங்க உடம்புக்கு அதிகமா கிடைக்கும் போது எதிர்ப்பு சக்தி உங்க உடம்புல ரொம்ப அதிகரிக்குதுங்க. நீங்க தொடர்ந்து இந்த பூசணி விதைகளை சாப்பிடும் போது அதுல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முழு பலனுமே இந்த முறையில உங்களுக்கு கிடைக்குது. இப்ப நிறைய பேருக்கு அடுத்து வர டவுட் என்னன்னா, இதை எந்த நேரத்துல சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். இதை நீங்க சாயங்கால நேரத்துல சாப்பிடலாம். நீங்க இரவு நேரத்துல இதை சாப்பிடும் போது இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம் உங்களுடைய தசைகளை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுதுங்க. அதனால உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். தினமும் பூசணி விதைகளை தவறாவே சாப்பிட்டுட்டு இருக்க உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதுமே ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வலிகள் எதுவுமே இல்லாம இருக்கணும். நன்றி.